உலகத்தார் சில காரியங்கள் செய்வார்கள், சில காரியங்கள் சொல்லுவார்கள். பாருங்க, அது சொல்லி அதை மறுபடி சொன்னா அது நடக்கும் என்று நம்புவார்கள். ஆனால் நாம் நம்புகிறோம், வேறு வார்த்தையில நாம் விசுவாசிக்கிறோம், விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம், அதை தேவன் வாய்க்க செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் சக்கரத்தை சுழட்டி கொண்டிருக்கிறார். நாம் விசுவாசோடு கர்த்தரை நோக்கி பார்த்து காத்திருக்கும் பொழுது அது நிச்சயமாக நமக்கு திரும்ப வரும். இழந்த சுகம் திரும்ப வரும். அதை நிச்சயமாக தேவன் செய்வார். இழந்த சமாதானம் திரும்ப வருமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, அந்த சமாதானத்தை கர்த்தர் மறுபடியும் தெய்வீக சமாதானமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். அதே காரியங்கள் தேவனுக்கும் பலனாக நமக்கு திரும்ப வரும் என்று பார்க்கிறோம். முன்பெல்லாம் எவ்வளவு ஒரு மனதோடு குடும்பம் காணப்பட்டது. ஆண்டவரே, இந்த ஒரு மனது வருமா கேட்கிறீங்களா தேவலே? அது நிச்சயமாக திரும்ப வரும் என்று உலகத்தரிப்பு அறிக்கை செய்து கொண்டு சும்மா இருக்க வேண்டாம். தேவன் மீது விசுவாசம் கொண்டு காணப்படும் பொழுது அது நிச்சயமாய் வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன்.